தர்மபுரியில் ஃபெஞ்சல் புயல் காரணமாக கடந்த 2 நாட்களாக தொடர்ந்து பலத்த மழை பெய்து பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. குமாரசுவாமிப்பேட்டை, எஸ்டிசி நகர், டிஎன்வி நகர், அண்ணா நகர் உள்ளிட்ட குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்துள்ளது. வத்துல் மலை கிராமத்திற்கு செல்லும் சாலையில் மழை நீரால் பாலம் உடைந்து சின்னங்காடு, நாயக்கனூர், மன்னாங்குழி உள்ளிட்ட கிராமங்களுக்கு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. செங்கல் புயல் எங்களையும் பாதிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த ஏரியா முழுக்கவே தண்ணி தான். ஏன்னா எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே வழி பிடமேடு வழியா மட்டும் தான் போக முடியும். எங்களுக்கு இருந்து 2 வழியும், டிஎன்வி நகர் வழியும் இந்த வழியும் முழுமையாக அடைபட்டுருச்சு. அதனால வழி எதுவும் கிடையாது. என்ன காரணம் அப்படின்னா அதீதமான மழை. இயற்கையாக இருந்த கால்வாய் எல்லாம் அடைபட்டுறதுனால அந்த வழி எல்லாம் அடைபட்டு இப்ப தண்ணி போறதுக்கான வழி இல்லாம தண்ணியில தெளிச்சுட்டு இருக்கிறோம். அதுதான் விஷயம். ரோடெல்லாம் எப்போதுமே ஐஏஎஸ் ஆபீசர் பழைய ரோடு நோண்டிட்டு போகணும்னு சொல்றாங்க. ஆனா இவங்க நகராட்சியில இருந்து அப்படி மேல போட்டுறாங்க சார். போட்டதுனால வீடு ரொம்ப பழப்பில் போயிடுச்சு. ட்ரைனேஜ் சுத்தம் பண்ணுறது சார். சரி, ட்ரைனேஜ் பூரா தண்ணி பூரா ஃபுல்லாகி இந்த பக்கம் வருது சார். நந்தி நகரம் அந்த பக்கம் வரையும் எங்க ஏசி குவார்டர்ஸுக்கு தண்ணி அந்த பக்கம் போய் சாக்கடை அதை பூரா பிளாக் ஆயிடுச்சு. பிளாக் ஆனதா தண்ணி பூரா அந்த பக்கம் வருது சார். 2 வருஷத்துக்கு வெளியே வருது சார். மழை எப்போ பெஞ்சாலும் எங்க ஏசி குவார்டர்ஸ் ஃபுல்லாவே தண்ணி வந்துருது சார். எங்க வீட்டுல 2 அடி தண்ணி ஃபுல்லா நிக்குது சார். மழை வந்துச்சுன்னா ரொம்ப சிரமமா இருக்கு. வீட்டுக்குள்ள எல்லாம் தண்ணி வந்துடுது. பாம்பு தொல்லைங்க, தவளை தொல்லைங்க. கை குழந்தை வச்சுட்டு ரயிலும் பகலும் தூங்காம ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருக்கோம். அதனால நீங்க அரசாங்கத்துக்கிட்ட சொல்லி தக்க நடவடிக்கை எடுக்கணுங்க. எங்களுக்கு யாரும் இந்த பக்கம் என்ன ஏதுன்னு கூட கேட்கறதுக்கு ஆளே கிடையாதுங்க. அந்த ஏரி ரொம்பறதுனால நந்தி நகர்ல இருந்து டிச்சி தண்ணி ஃபுல்லா எங்க பக்கம் திருப்பி விட்டுட்டாங்க. இப்போ அது வர்றதுனால எங்க வீட்டுக்குள்ள எல்லாம் டிச்சி தண்ணிங்க தான் எல்லாமே இருக்கு. நைட்டு ஃபுல்லா டிச்சி தண்ணியில தான் நாங்க இருந்தோங்க. இதனால என்ன எல்லா காய்ச்சலும் வருது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.